வற்றாயிருப்புன்னு சொல்லுவாங்களே, அத மாதிரியான ஒருத்திய இன்றையிலிருந்து உங்களுக்கு அதிகரிக்கணும். அது கையிலேயும் நல்ல மாதிரியாக செயலாகணும் என்றதுக்காக இப்ப எனது சக்தியும் உங்களுக்கு நான் இப்பொழுது எல்லாருக்கும் கொடுக்கிறேன். கையை நீட்டி வாங்கிக்க. கண்ணு இங்கே என் பேர்ல இருந்தால் பரவாயில்ல, கை மேல நினைவு இருக்கணும். உங்க கை மேலேயே நினைவு இருக்கணும். அப்போ நான் வீசுற வீச்சில் எவ்வளவு சக்தி வருது, அது மேல படுதா, அந்த சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளம். வாழ்க வளம். இப்ப கவனிச்சு பாருங்க, என் கைய கண்ணால பார்க்கலாம், ஆனா மனம் உங்க கை மேல இருக்கணும். அலை அலையா கையில வந்து வீசுகிறதா, அப்படியே வாங்கி வச்சுக்கோ. நீங்க எத்தனை பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய ஜீவகாந்த சக்தி குறைவுபடாது. வாழ்க வளமுடன். வாழ்க. கரஸ்பாண்டிங்கா நான் எந்த மாதிரி போய் சொன்னோம் அதே போல படுதான்னு பாருங்க. இது எங்க இருந்தும் கூட பாயும். 1000 மைலுக்கு அந்தாண்ட இருந்தா கூட இங்க நினைச்சு கொடுத்தா பாயும். ஆனா அவங்களுடைய எண்ணம் இங்க இல்லை, எங்கேயோ இருக்குது, அதனால தெரியாது. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம்.